ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாங்காய் யூஸ் பண்ணி 4 ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. எல்லாமே சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். மாங்காய் சீசன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதுக்குள்ளார எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த துவையல் செய்ய ஒரு கிளி மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போதும் நம்ம துவையல் செய்கிறதுக்கு. இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 3 வத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சப்புறம் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 மிளகாய் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால 3 வத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். முழுசாகவே நீங்கள் பச்சை மிளகாயோ இல்லை வத்தல் மிளகாயோ கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அந்த துவையில். இதில் எடுத்து வச்சுருக்க அந்த கட்டி பெருங்காயமும் சேர்த்து அது பொரியிற வரலையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் வந்து ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா அதில் 1/3 பங்கு அளவு தேங்காய் இருந்துச்சுன்னா போதும். தேங்காய் சேர்த்துட்டு அதை 1 நிமிஷம் வரலையும் வதக்கி விட்டால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காயை வந்து நம்ம வதக்க போகிறதில்ல. மாங்காயை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பெருங்காயம் அப்புறம் வந்து மிளகாயெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிடலாம். பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயமாக சேர்க்குறதா இருந்தால் தேங்காய் சேர்த்து கடைசியாக வதக்கினப்புறம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால முன்னாடியே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாங்காயில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா சூப்பராக இருக்கும் துவையல் கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபைனலாக இந்த துவையலை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த துவையல் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் எதுவுமே வந்து உரிக்க தேவையில்ல. 10 நிமிஷத்தில் நம்ம மாங்காயை க்ளீன் பண்ணி துவையலும் அரைச்சி முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த வீடியோவில் கல்யாண வீடுகளில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ஒட்டு மாங்காய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் புளிப்பு வந்து அதிகமாக இருக்காது. இப்போ இந்த மாங்காயை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். எல்லாமே ஒன்றை பார்த்தாப்புல சேம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாங்காயை கட் பண்ணுறது தான் இதில் மெயின் ஒர்க்கே. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சூடான பேனில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து 10 செகண்ட்ஸ் வரப்பட்டதும் இதில் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். பேன் வந்து சிம்மில் தான் வச்சு நம்ம வறுத்துக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வெந்தயம் நல்லா வந்து கருகி அந்த டேஸ்ட்டையே கெடுத்துடும். கடுகு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தால் 5 செகண்ட்ஸ்லேயே வந்து கடுகு நல்லா படப்படன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயம் வறுப்புறதுக்கு 30 செகண்ட்ஸ்குள்ளார வறுப்பட்டுடும். கடுகு வந்து 5 செகண்ட்ஸ்லேயே வறுப்பட்டுடும். இப்போ இது வந்து ஆறுனப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாய்த்தூள். இது கூட நம்ம வறுத்தரைச்ச அந்த பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஊறுகான்றதுனால உப்பு காரம்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கடுகு, பெருங்காயம் இது 2 மட்டும் சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். அதிக நாள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக விடலாம். ஒரு 1/2 கப் அளவு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக கன்சியூம் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடான எண்ணெயை வந்து அந்த ஊறுகாயில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 300லேருந்து 350 கிராம் இருக்கும் இந்த மாங்காய். இதோட காம்பு பகுதியை நீக்கிட்டு தோலை செதுக்கி எடுத்துக்க போகிறேன். தோலோடையும் நம்ம மாங்காய் பச்சடி செய்யலாம். ஆனால் வந்து ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு அது வராது. குழந்தைங்கள்லாம் வந்து தோலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து தோலை எடுத்துட்டு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா தோலோடையே நீங்கள் மாங்காயை கட் பண்ணி போட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு மாங்காயை வந்து நான் சிப்ஸ் கட்டை யூஸ் பண்ணி நல்ல பெரிய பெரிய ஸ்லைசஸாக செதுக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ இதை ஃபர்தராக இன்னும் 2-3 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே யூனிஃபார்ம் பீஸஸாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயோட கொட்டையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதையும் வந்து அந்த பச்சடியில் போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தப்புறம் நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் லைட்டாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளார வெல்லத்தை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிப்ஸ் கட்டை யூஸ் பண்ணியே நான் அதை வந்து திருகி எடுத்துக்க போகிறேன். பாதி அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 125 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை வந்து வெந்திருக்க மாங்காயில் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். வெல்லம் வந்து கல் டஸ்டெல்லாம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்சுட்டு. நான் வந்து இது க்ளீனான வெல்லமாக இருக்கிறதுனால வெல்லத்தையே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் உருகி நல்லா கேரமலைஸ் ஆகும். அது வரையிலும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான மாங்காய் பச்சடி நம்ம தயாராகிடும். இந்த மாங்காய் பச்சடி சம்மரில் வந்து நமக்கு ஜாம் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 2-3 வீக்ஸ் வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ஒரு முழு மாங்காய் எடுத்து தோலோடவே நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சப்புறம் ஃபஸ்ட்டு இதில் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கும் போது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுடும். அதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பொரிஞ்சு வர டைமில் முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு வந்து பாதியாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகா, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ துருவின மாங்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டால் நமக்கு வந்து மாங்காய் வந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். நம்ம இதை முன்னாடியே நாளே கூட செஞ்சு வச்சுட்டு அப்புறமா மாங்காய் சாதம் செஞ்சுக்கலாம்.
அடுத்த நாளில். நான் வந்து கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தொக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக்கில் யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு. டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த 4 வித்தியாசமான மாங்காய் ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.